தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு 30/11/2025 காலையில் மன்னார்குடி மேலப்பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள புண்ணியகுடி கிராமத்துக்கு வாக்கு கேட்க போயிருந்தோம். அங்கே உள்ள அந்த பகுதி மக்கள் ஒரு பிரச்சனை எங்கிட்ட சொன்னாங்க. அதை நாங்கள் பார்வையிட்டோம். அது என்னன்னா, புண்ணியகுடி கிராமத்தின் வழியாக தொடர்வண்டி பாதை போகுது. அது கிழக்கு மேற்க போகுது. அந்த தொடர்வண்டி பாதைக்கு வடக்க பாமனை கிராமம் இருக்கு, தெற்க புண்ணியகுடி கிராமம், குருவைமொழி இது மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கு. அந்த தொடர்வண்டி பாதைக்கு கீழாக இந்த இரண்டு ஊர்களை இணைப்பதற்கு ஒரு சப்வே இருக்கு, சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை ஆண்டு முழுக்கவே தண்ணி ஒரு 7-8 அடி உயரத்துக்கு இருக்கிறதாவும், அதனால அதை பயன்படுத்த முடியல. அது பயன்படுத்த முடியாதனால பாமணி கிராமத்தை சேர்ந்த அந்த பள்ளி மாணவிகள், பொதுமக்கள் மன்னார்குடி வர்றதுக்கும், இந்த குருவைமொழி மற்றும் புண்ணியகுடி கிராமத்தில் உள்ளவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பாமணி நியாய விலை கடைக்கு போகிறதுக்கும் 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டி இருப்பதா அவங்க சொன்னாங்க. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த சுரங்கப்பாதையோட தரையிலிருந்து நீர் ஊற்று மாதிரி தண்ணி ஊறுது. ஆண்டு முழுக்கவே தண்ணி நிற்கிது. மழை காலத்தில் ரொம்ப உயரம் நிற்கிது. அதனால இதை தடுக்கணும்னா அந்த தரை தளத்தை ஒரு 6 இல்லை 7 அடி உயர்த்தினா தண்ணி ஊறாது. அப்புறம் பக்கச்சுவரில் தண்ணி கசியாம நல்ல பூச்சி நல்லா பூசணும். அப்படியே மழை காலத்தில் தண்ணி தேங்கினதுன்னா அந்த தண்ணீரை ஒரு நீர்மூழ்கி மோட்டார், நல்ல ஆற்றல் வாய்ந்த நீர்மூழ்கி மோட்டார் வச்சு தண்ணியை இறைச்சி அந்த தொடர்வண்டி பாதைக்கு வடக்கில் இருக்கிற வாய்க்காலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எங்கள்கிட்ட தெரிவிச்சாங்க. இந்த பிரச்சனையை உரிய ரயில்வே துறை அதிகாரிகள் கவனத்திற்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் கொண்டு சென்று அதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.